இதுவரையும் முலாபு போக்கப்பட்டு முலாபு இணைய முலாபுடைய இடத்துல என்ன செய்யப்படும்? நிப்பாட்டப்படும். விளக்குதா? என்னது? முலாஃபை போக்கப்பட்டு முலாஃபிலே நிப்பாட்டப்படும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா முலாபு இலைய போக்கப்படுமா? எதை போக்கப்படும்? முலாபு இலைய போக்கப்படும். முலாபு இலைய போக்கிட்டு முலாபிலை இருக்கிற மாதிரியே வச்சிருது. பொறுமையா இருந்தா தன்மீனை போய்க்கிறது. பா முலாபா இருந்தா பொறுமையா இருந்தா தன்மீனை, ஆமா பொறுமையா இருந்தா தன்மீனை போய்க்கிறது. இருமை பன்மையா இருந்தா நூனை போய்க்கிறது. இந்த இல்லாத நேரத்தில் நூறு போயிருமில்ல, இருமை பன்முடைய நின்று. அப்போ விளங்குச்சா? எதை போக்கப்படுறோம்? முலாபு தரிப்படுத்தப்படும். எது தரிப்படுத்தப்படும்? முலாபு தரிப்படுத்தப்படும். அது எப்படி தரிப்படுத்தப்படுமா? முலாபியில இருந்தா முலாபுல தண்ணி வரக்கூடாதுன்னு. அதே மாதிரி தண்ணி வராது. இரும பன்மையா இருந்தா மூணு இருக்காது. ரைட்டா? ஆனா அதுக்கு ஒரு சருத்து போடுறாங்க. அதுக்கு போடுறாங்க. பின்னால் ஒரு வார்த்தை அந்த முலாபுல போய் அத்து போய்க்கிறோம். அதுக்கு முலாபு இலை இருக்கும். பின்னால ஒரு வார்த்தை அது இலாபத்து செய்யப்பட்டிருக்கும். கேட்டேன். அதுக்கு முலாபு இலையை சொல்லப்படும். இது போன்ற முலாபு இலை தான் அங்கேயும் போக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கணும். ரைட்டா? உதாரணமா கத்த அல்லாஹு எத ரிஜில மன் காலஹா. உதாரணம் போட்டிருப்பாரு. கத்த அல்லாஹு இருக்கா? எத ரிஜில மன் காலா. இந்த வார்த்தையை சொன்னவனுடைய கையையும் காலையும் அல்லாஹ் வெட்டுவானாக. இருக்கா? எப்படி? கத்த அல்லாஹு அல்லாஹ் வெட்டுவானாக. எத ரிஜில மன் காலா. இந்த வார்த்தையை அந்த கலிமாவை சொன்னவனுடைய கையையும் காலையும் அல்லாஹ் என்ன செய்வானா? தரிப்பானாக. பாரு, எத ரிஜில எதவுக்கு முலாபு போக்கப்பட்டிருக்கு. அப்படிதானே? எதமன் எதமன் காலஹான் இருக்கும். அப்படிதானே? ஆனா இங்க முலாபிலேயே என்ன செஞ்சுட்டு மண்ணு முலாபிலேயே போய்க்கிருக்கோம். மண் என்ற முலாபிலேயே போய்க்கிருக்கோம். ஆனா அவர் ரிஜிலமன் காலஹா அதுல முலாபிலே இருக்கு. அதை கொண்டு போய் எங்க கொண்டு அத்து வச்சிருக்கோம்? எதவுல போய் அத்து போய்க்கிறோம். அப்படிதானே? ரிஜிலமன் காலஹா கொண்டு போய் எதுல எடுத்து வைக்கிறான்? எதமன் காலஹால கொண்டு போய் எடுத்து வைக்கிறோம். ரைட்டுலப்பா? இப்படி சேர்த்து அப்போ முலாபிலேயே போய்கிட்டு முலாப் அப்படியே தரிப்படுத்துறதா இருந்தா பக்கத்தில் ஒரு வார்த்தை அதில் கொண்டு போய் அத்து வைப்பாங்க. அந்த வார்த்தை ஒரு முலாபிலையின் பக்கம் இலாபம் செய்யப்பட்டிருக்கும். விளைஞர்கள் அப்படி இலாபம் செய்யப்பட்டிருக்கணும். இந்த பின்னால் உள்ள வார்த்தையை முன்னால் கொண்டு போய் அத்து வச்சிருக்கணும். அப்பந்தான் முலாபிலையை போய்க்கு முலாபிலைய முலாபு என்ன செய்யறது? முலாபிலை இருக்கிற மாதிரியே தெரிப்படுத்துவாங்க. எடுத்து அர்த்தம் வைக்கிறேன் தானே? அதான் சொன்னாங்க பாரு. ஏனி சன்னிபுரம் உள்ளா சன்னிபுரம் தொழிலாளி நாடுறாங்க. எடுத்துனப்பா. ஏனி சன்னிபுரம் உள்ளா சன்னிபுரம் தொழிலாளி நாடுறாங்க. தில் வைத்தேனி தாலியேனி. எடுத்துனப்பா. பின்னால் வர இருக்கிற ரெண்டு வயிற்றிலே பின்னால் வர இருக்கிற ரெண்டு வயிற்றிலே சன்னிபுரம் தொழிலாளி ஆடுறாங்க. அன்னவு யோதவுல் முலாபிலை முலாபிலேயே விடப்படும். இபுகல் முலாபு முலாபி தரிப்படுத்தப்படும். கஹாலிஹி அந்த முலாபுடைய நிலையை போன்றே தெரிப்படுத்தப்படும். முலாபினுடைய நிலையை போல முலாபிக்கு வந்து தண்ணி வரக்கூடாதுல்ல, இரும பன்மையா இருந்தா நூறு இருக்கக்கூடாதுல்ல. அதுதான் கஹாலி. அந்த முலாபினுடைய நிலையை போன்றே முலாபை தரிப்படுத்தப்படும். முலாபிலை போக்கப்பட்டார். லவ்கான முலாபன் அது முலாபா இருந்தால் என்னது? அது முலாபா இருந்தால் இருக்கின்ற நிலையை போன்றே தரிப்படுத்தப்படும். தன்மீனுகு அதனுடைய தன்மீன் என்ன செய்யப்படும்? போக்கப்பட்டுரும். இருக்கா? யோதபு அதனுடைய தண்ணீர் போக்கப்படும். உதாபா இருந்தா தண்ணீர் போயிடணும் இல்ல,
அது இப்போ யோதவு தன்வீனுடைய தன்வீன் போக்கப்படும். விளங்குச்சப்பா? இப்போ நூனுகு அதனுடைய நூன் போக்கப்படும். இன்கான முசன்னனோ மஜ்மூஅன் அலா ஹத்திஹி என்னால வருது. ரைட்டா? யோதவு நூனுகு அந்த முதாபினுடைய நூன் போக்கப்பட்டுரும். இன்கான முசன்னன் அது இருமையா இருந்தாலோ மஜ்மூஅன் அலா ஹத்திஹி அவருடைய சட்டப்பிரகாரம் வன்மையா இருந்தாலோ அதான் முதக்கர் ஜாமா இருந்துச்சுன்னு அர்த்தம். என்னது? முதக்கர் சாலிம் ஜமா. முதக்கர் ஜாமா இருந்தாலோ அந்த நூனை என்ன செய்யப்படும்? போக்கப்படும். எடுத்துடப்பா. முலாப் இருந்தால் வரக்கூடாது இல்லைப்பா. பெருமையாக இருந்தால் தண்ணி வரக்கூடாது. இரும பெண்மையாக இருந்தால் நூனுக்கு வரக்கூடாது. ஆனால் இது அதிகம் இப்போம்னா விளைஞ்ச தம்பி அதிகமாக இது எங்கே வரும்னா ஒரு வார்த்தை இதில் அத்துப்பு செய்யப்பட்டிருக்கும். அந்த வார்த்தைக்கு முலாபிலை என்ன செய்யப்பட்டிருக்கோம்? கூறப்பட்டிருக்கும். அவ்வளோதான் கேட்டேன். முலாபிலை கூறப்பட்ட வார்த்தை அதில் கொண்டு போய் நெஞ்சிருக்கணும், அத்துப்பு செய்யணும். அப்போ தான் அந்த சட்டம் வரும். பாரு, பக்தர் மாய்க்கூடு தாலிக்க இது நிகழ்வதில் மிகுதம். பக்தரு இது நிகழ்வதில் மிகுதம். வாக்குதரு மாய்க்கூடு தாலிக்க இது நிகழ்வதில் மிகுதம். இதா உத்திபாலல் முலாஃபி முலாஃபின் மீது இஸ்முன் முலாஃபுன் ஒரு முலாஃபு அத்துப்பு செய்யப்பட்டிருக்குமே நல்லா இருக்கும். இலா மிசிலில் மஹதூஃபி கேட்டேன். இலா மஹதூஃபி மில் இஸ்மில் அவ்வல் முந்தின இஸ்மிலிருந்து போக்கப்பட்டது போன்றதின் பக்கம். முந்தின இஸ்மிலிருந்து போக்கப்பட்டதின் பக்கம் இலாபத்து செய்யப்பட்ட இஸ்மதன் மீது அத்துப்பு செய்யப்பட்டிருக்குமே யார் அப்படின்னு வந்துருச்சு அர்த்தம். இது எப்பந்தான் என் தாளை பற்றிக்கிட்டு இருக்கா? இதா முத்திபால் முலாஃபி அந்த முலாஃபின் மீது இஸ்முன் முலாஃபுன் ஒரு முலாஃபு அத்துப்பு செய்யப்பட்டிருக்குமே நல்லா இருக்கும். இலா மிசிலில் மஹதூஃபி இஸ்மில் அப்பல் முந்தின இஸ்மிலிருந்து போக்கப்பட்டதின் பக்கம் முந்தின இஸ்மிலிருந்து போக்கப்பட்டதின் பக்கம் இலாபு செய்யப்பட்ட இஸ்மே அந்த முலாஃபின் மீது அத்துப்பு செய்யப்படுமே நல்லா இருக்கும். எட்டு பார்த்து வைக்கிறது. முந்தின இஸ்மி எதில் அத்துப்பு எது போக்கப்பட்டிருக்கோ அது போன்றது பக்கம் ரெண்டாவது இது என்ன செய்யப்பட்டிருக்கோம்? இலாபு செய்யப்பட்டிருக்கும். இலாபு செய்யப்பட்டு அதை கொண்டு போய் கொண்டு அத்துப்பு வச்சாங்க. அதான் சொன்னோம் கதா அல்லாஹு எது நெரிஜில மன் காலஹா. இந்த வார்த்தையை சொன்ன இந்த கலிமாவை சொன்னனுடைய கை அல்லாஹ் வெட்டுவானாக, காலையும் வெட்டுவானாக, கையையும் வெட்டுவானாக. அப்பா கத்தா அல்லாஹு எத மன் காலஹா ரிஜில மன் காலஹான் அப்படிதானே? ரிஜில மன் காலஹான் தான் இருக்க. அப்ப எத மன் காலஹான் இருக்கும். வீட்டா அர்த்தம் வைக்கிறது செய்தி வழங்கிருச்சாங்க. சாராம் பைத்துல சொல்றாங்க, கால சொல்றாங்க. யூதவு சாணி முலாஃபிலேயே போக்கப்படும். முலாஃபிலேயே யூதவுல் சாணி முலாஃபிலேயே போக்கப்படும். இபுகல் அவ்வலு அந்த முலாஃபி தரிப்படுத்தப்படும். கேட்டேன். இபுகல் முலாஃபி தரிப்படுத்தப்படும். அஹாலிஹி இந்த முலாஃபினுடைய நிலையை போன்றே என்ன செய்யப்படும்? தரிப்படுத்தப்படும். அஹாலிஹி முலாஃபினுடைய நிலையை போலவே அது எப்படி இருந்தா முலாஃபுக்கு என்ன சட்டமோ அதே மாதிரி ரைட்டா அர்த்தம் வைக்கிறது. இபுக்கள் அவ்வளவு முந்தினதை தெரிப்படுத்தப்படும். கஹாலிஹி இந்த முலாஃபுடைய நிலையை போலவே தெரிப்படுத்தப்படும். இதா எத்தசில் பிஹி அந்த முலாஃபோடு முலாஃபிலேயே சேர்மையானால் முலாஃபோடு சேர்மையானால் நிலையை போன்றே தெரிப்படுத்தப்படும். ஆனா பி ஷரித்தி அத்துபினவ் இலாபத்தின் அத்துப்பு செய்திருக்க வேண்டும், இலாபத்து செய்ய வேண்டியிருக்க வேண்டும் என்ற சரத்தை கொண்டு இலா மிசில் இல்லதி அலஃப்தலவுல் அவ்வல அப்படிதானப்பா? இலல் மிசில் இல்லதி அலஃப்த லவுல் அவ்வல என்று இருக்கும். அலஃப்த லவுல் அவ்வல என்று இருக்கும்பா. முந்தினதை எதன் பக்கம் இலாபு செய்தாயோ, முந்தினதை செய்தாயோ அந்த ஒன்று போன்றதின் பக்கம் இலாபத்து செஞ்சிருக்க வேண்டும் என்ற சரத்தை கொண்டு அத்துப்பு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்ற சரத்தை கொண்டும் முந்தினது பக்கம் இலாபம் செய்யப்பட்டிருக்கிறதோ அது போன்றதின் பக்கமே இரண்டாவது இலாபம் செய்யப்பட்டிருக்கணும். இரண்டாவது கொண்டு போய் மூணாவது செஞ்சுக்கணும். அத்துப்பு செய்ய வேண்டும் என்ற சரத்தை கொண்டு முலாஃபோடு அந்த முலாஃபிலையை சேர்ந்திருக்குமையானால் உண்டான நிலையை போலவே அந்த முந்தின முலாஃபி என்ன செய்யப்படும்? சரிப்படுத்தப்படும். கிளீனா அர்த்தம் வந்துருச்சா? அர்த்தம் வருதுப்பா?
சரக்கு போட்டா வியோதபு சாணி ரெண்டாவது போக்கப்படும் தான் முதாபிலேயே போக்கப்படும். வியோதபு சாணி அல்லது ஒரு முதாபிலேயி முதாபிலேயா இருக்கு ரெண்டாவது போக்கப்படும். இப்புக்கள் அவ்வளவு முந்தினது என்ன செய்யப்படும்? தனிப்படுத்தப்படும். அல்லது ஒரு முதாபு முதாபா இருக்குமே அந்த முந்தினதை தனிப்படுத்தப்படும். ஆலிகி இந்த முதாபினுடைய நிலையை போட்டு என்ன செய்யப்படும்? தனிப்படுத்தப்படும். இதான் எத்தசில் பிஹி இந்த முதாபோடு முதாபிலையை சேர்ந்திருக்குமே ஆனால் உண்டான நிலையை போலவே எழுதுறப்பா. முதாபோடு முதாபிலையை சேர்ந்துமையானால் உண்டான நிலையை போலவே முந்தினதை தெரிவுபடுத்தப்படும். அலல் ஆல தில்லத்தி ஒரு நிலையின் மீது தெரிவுபடுத்தப்படும். கான அலைகா எழுதுப்பா எந்த நிலையின் மீது அது ஆயிருந்ததோ வைத்திசால் முதாபிலைஹி பிஹி முதாபோடு முதாபிலையை சேர்ந்திருப்பதுடன் எந்த நிலையின் மீது ஆயிருந்ததோ அந்த நிலையின் மீதே முலாபை தெரிவுபடுத்தப்படும். ரைட்டா? அது என்ன போடுறாங்க பாரு. என் அதிபி தன்பீனி தன்பீனை போக்கப்படுவதில் இருந்தால் இன்காலம் புரதன் அந்த முலாபே புரதா இருந்தால் தன்பீன் போக்கப்படுவதில் இருந்தால் அவி நூனி நூன் போக்கப்படுவதில் இருந்தால் எப்போ இன்காலம் சன்னன் அந்த முலாபு இருமையாகவோ மஜ்மூன் அல்ல அதிக சட்டப்பிரகாரம் பன்மையாகவும் இருந்தால் சட்டப்பிரகாரம் எடுத்தான் முதகர் தான் ஜம்மு எடுத்தான் சாலின் ஜம்மு அவ மஜ்மூன் அல்ல ஆலி அது சட்டப்பிரகாரம் அது பன்மையாக இருந்தால் இருமை பெண்முடைய நூனையும் நிச்சயப்படும் போக்கப்படும். இலாபத்தோட இடத்துல தண்ணி பேரும் இருமை பெண்முடைய நூல் பேரும் இல்லப்பா. அது மாதிரி போய்க்கிற வேண்டியதாங்கிறாங்க. ரெண்டு நாள் தூக்கிறேன் தானே. ஆனா பி ஷரித்தியத்து பின் இலாபத்தின் எழுதுப்பா. இலா மிசிலதி அலப்தலவுல பெற முந்தினது எதன் பக்கம் இலாபத்து செய்தாயோ முந்தின முலாபை இங்கே இலாபத்து செய்தாயோ அந்த ஒன்றின் பக்கம் இரண்டாவது இலாபத்து செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதன் மீது அத்துப்பு செய்யப்பட்டிருக்க வேண்டுங்கிற சரத்தை கொண்டு முந்தினது எதன் பக்கம் இலாபம் செய்யப்பட்டதோ அது போன்றதன் பக்கம் இரண்டாவது இலாபம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது முன்னால கொண்டு போய் அத்துப்பு செய்யப்பட்டிருக்க வேண்டுங்கிற சரத்தை கொண்டாயிருக்கும். வந்துருச்சு அர்த்தம். அது கேட்ட வருதப்பா. ஐபி ஷரித்தி ஐயுஅத்தப அலைஹி இஸ்முன் முதாஃபுன் இலல் இலா மிஸ்லில் முலா இலைஹி அல்-அவ்வலு முந்தின முலாப் எதற்கு இலாபம் செய்யப்பட்டதோ எழுதுனப்பா. இப்படி எழுத சொன்னோம். இலா மிஸ்லில் முலாப் இலைஹி அல்-அவ்வலு அவ்வலுவா அவ்வலியா முலாப் இலைஹி அவ்வலி அவ்வலி தான் முதலாவது முலாப் இலைஹி போன்றது. பிஷரித்திய யுஅத்தப அலைஹி இஸ்முன் முலாஃபுன் இலல் மிஸ்லில் முலாஃபி இலைஹி அல்-அவ்வலு முந்தினது எதன் பக்கம் இலாபம் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த ஓடுறதின் பக்கம் ரெண்டாவது முலாஃபான இஸ்மு அத்துப்பு செய்யப்பட்டிருக்க வேண்டுங்கிற சரத்தை கொண்டாயிருக்கும். அப்பதான் வந்து என்ன செய்ய முடியும்? ரெண்டாவதுக்கும் இலாபம் அதாவது முந்தினதுக்கு முலாபை போக முடியும். அப்படிதானே? முந்தினதுக்கு முலாபை போக்கன்னா ரெண்டாவது அது போன்றதுக்கு பக்கம் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? இலாபம் செய்யப்பட்டு முந்தினதுல கொண்டு போய் அத்துப்பு செய்யப்பட்டிருக்கணும். அதுக்கு உதாரணம் அதுக்கு உதாரணம் அதுக்கு உதாரண கவுலி அரபியுடைய சொல்லை போல என்ன சொல்லு? சரி, அதுக்கு உதாரணம் கவுலியும் ஆன் பண்ணிக்கோ. கவுலியும் அந்த அரபியருடைய சொல்லை போல கத்த அல்லாஹு எத ரிஜில மன்காலஹா இந்த கலிமாவை சொன்னவனுடைய கையையும் காலையும் எல்லாம் நினைச்சுவானாக வெட்டுவானாக. இப்போ முந்தினதுக்கு முலாப் என்ன செய்யப்பட்டிருக்கு? போக்கப்பட்டிருக்குங்க. ஆனா அவர் ரிஜிலை என்ற இரண்டாவதுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? முலாபிலை சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? அந்த ரிஜில மன்காலஹா கொண்டு போய் மேல உள்ள ஏதோ தானே அது வச்சிருக்கோம். அதே ஹுரிப போக்கப்பட்டிருக்கு. மன்காலஹா முந்தினதுக்கு மன்காலஹான்னு போக்கப்பட்டிருக்கு. ஹுரிப மன்காலஹா உபகிய எத எதவை தரிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உபகிய எதவை தரிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கைரு முனப்பனின் தன்வீன் செய்யப்படாத நிலைமையிலே கைர முனப்பனினா தன்வீன் செய்யப்படாத நிலைமையிலே தெரிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உபகிய எதவை தரிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கைர முனப்பனின்
தன்வீன் செய்யப்படாத நிலைமையில என்ன செய்யப்பட்டிருக்கு? சரிப்படுத்தப்பட்டு. சரிப்படுத்தப்பட்டிருக்கு. கமா கான மஅ உஜூதில் முலாஃபி இலைஹி இருப்பதுடன் உண்டானதை போல. அப்படிதானே? ஆமா. முலாஃபி இலைஹி இருந்துச்சுன்னா எப்படி தன்வீன் இருக்காத மாதிரி போகப்பட்டிருக்கு. கமா கான மஅ உஜூதில் முலாஃபி இலைஹி இருப்பதுடன் இருப்பதை போல. எழுதனப்பா? ஆமா. சரிட்டா அர்த்தம் வைக்கிறது. ஆ. முலாஃபி இலைஹி இருப்பதுடன் இருப்பதை போல தன்வீன் இல்லாத நிலைமையில் எதுவுமே என்ன செய்யப்பட்டிருக்கு? தனிப்படுத்தப்பட்டிருக்கு. ஏனென்றால் அன்னவு அது உத்திபா அலைஹி ரிஜில் என்பதை எதவின் மீது அது செய்யப்பட்டிருக்கு. எழுதனப்பா? அன்னவு அது உத்திபா அலைஹி ரிஜிலே அதன் மீது என்ன செய்யப்பட்டிருக்கு? அது செய்யப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட ரிஜிலே? முலாஃபின் இலா மிஸ்லில் மஹ்தூஃபி போக்கப்பட்டதின் பக்கம் இலாமத்து செய்யப்பட்ட. அப்படிதானப்பா? போக்கப்பட்டது போன்றதின் பக்கம். போக்கப்பட்டது போன்றதின் பக்கம். ஆமா, அந்த ரிஜில் இலாபத் செய்யப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால் அது உத்திபா அலைஹி அந்த எதவின் மீது அதுவு செய்யப்பட்டிருக்கு. ரிஜிலவை முலாஃபின் இலா மிஸ்லில் மஹ்தூஃபி போக்கப்பட்டதின் பக்கம். புரியுதுனா? போக்கப்பட்டது போன்றதின் பக்கம். போன்றதின் பக்கம் ரிஜில் இலாபத் செய்யப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால் முலாஃபு இருப்பதுடன் இருப்பதை போலவே தன்வீன் செய்யப்படாத நிலைமையிலே எதவே என்ன செய்யப்பட்டிருக்கு? சரிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன சொன்னாங்கன்னாப்பா, முலாஃபி இலைஹி இடையில பிரிக்க கூடாது. அப்படிதானே? முலாஃபி இலைஹி இடையில பிரிக்கலாமா? முலாஃபி இலைஹி பிரிக்க கூடாது. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க? இப்ப இந்த பைத்துல என்ன சொல்றாங்கன்னாப்பா, முலாஃபி இலைஹி பிரிக்க கூடாது. அப்படிதானே? முலாஃபி இலைஹி பிரிக்கலாமா? பிரிக்க கூடாது. கவியில வேணா பிரிச்சுக்கலாம். உரை நடையில நினைச்சு கூடாது. முலாஃபி இலைஹி மத்தியில பிரிக்க கூடாது. ஆனால் முலாஃபி இலைஹி மத்தியில பிரிக்கலாம், உரை நடையில பிரிக்கலாம்னு சில செய்திகளை சொல்றாங்க. ஆனால் அப்படி பிரிக்க வேண்டும் என்றால் அந்த முலாஃப் என்னவா இருக்கணுமா? ஷிபுக்கு ஃபேலா இருக்கணும். ஃபேலுக்கு ஒப்பானதா இருக்கணுமா? ஃபேலுக்கு ஒப்பானதுன்னா மஸ்தரி இஸ்முஃபாயில். மஸ்தரி இஸ்முஃபாயிலாம் ஃபேலுக்கு ஒப்பானது. அப்படிதான் கேட்டேன். அந்த ஃபேலுக்கு ஒப்பான மஸ்தரோ அல்லது இஸ்முஃபாயிலோ முலாஃபா இருக்கும். அது மஃபூலுக்கோ லர்ஃபுக்கோ லர்ஃபுக்கு ஒப்பானதுக்கோ நசபு செஞ்சிருக்கும். அந்த மஹ்மூல் வந்து பிரிக்கும். இதுதானே? முலாஃபு ஷிபு ஃபேலா இருக்கும். ஷிபு ஃபேல்னா மஸ்தரா இருக்கும், அது இஸ்முஃபாயிலா இருக்கும். அப்படிதான் கேட்டேன். அந்த முலாஃபுக்கும் அதனுடைய மஹ்மூல் வந்து பிரிக்கும். அந்த மஸ்தருடைய மஹ்மூல் அல்லது இஸ்முஃபாயிலுடைய மஹ்மூல் மஃபூல் விளங்குதப்பா? லர்ஃபுக்கு ஒப்பானது வந்து பிரிச்சிருக்கும். அப்படிதான் கேட்டேன். இப்படி பிரிச்சுக்கலாங்கிறாங்க. ஒன்னாச்சா? ரெண்டாவது விளங்குதப்பா? ரெண்டாவது கசம் வந்து பிரிக்கலாம். இது வந்து பிரிக்கலாம். முலாஃபுக்கு முலாஃபி இலைஹி மத்தியில இது வந்து பிரிக்கலாமா? ஆமா. ஆதா குலாமு வல்லாஹி ஸைதின் சொல்றது. ஆதா குலாமு வல்லாஹி ஸைதின் சொல்றது. அல்லாஹ் சத்தியமாக ஸைதினுடைய அடிமை. இப்போ குலாமு என்ற முலாஃபுக்கும் ஸைதின் என்ற முலாஃபி இலைஹி மத்தியில வல்லாஹி வந்து பிரிச்சிருக்கு. ஆமா. கேட்டப்பா? அப்போ முலாஃபி இலைஹி மத்தியில எது வந்து பிரிக்கிறது பரவாயில்லையா? கசம் வந்து பிரிக்கிறது. ஆமா, கசம் வந்து பிரிக்கலாங்கிறாங்க. ரெண்டு தானப்பா? ஆமா. ரைட்டா? அப்ப எத்தனை வஸ்துவை போட்டு பிரிச்சுக்கலாங்கிறாங்க? ஒண்ணு முலாஃபு ஷிபு முலாஃபா இருக்கும். ஷிபு ஃபேலா இருக்கும். முலாஃப் என்னவா இருக்கும்? ஃபேலா இருக்கும். ஷிபு ஃபேல்னா மஸ்தரி இஸ்முஃபாயில். புரியுதா? அதனுடைய மாமூலை கொண்டு பிரிச்சுக்கலாம். ரெண்டாவது முலாஃபினுடைய முலாஃபுக்கு லர்ஃப் வந்திருக்கும். முலாஃபுக்கு அந்த லர்ஃப் வந்து முலாஃபுக்கு முலாஃபி இலைஹி இடையில வந்து பிரிச்சிருக்கும். ரெண்டாச்சா? மூணாவது கசத்தை கொண்டு பிரிப்பாங்க. கசத்தை அணுங்க போடுறாங்க சிலர்ல விளக்கமா. ஆனால் இந்த மூணையும் யாரும் ஒத்துக்கலையா? கவியினுடைய நிர்பந்தத்தில் மட்டும்தான் பெரும்பான்மையானவர்கள் பிரிக்கலாங்கிறாங்க. முலாஃபி இடையில பிரிக்க கூடாது. ஆனா எதிர மட்டும் பிரிச்சுக்கலாம், கவியில மட்டும் பிரிக்கலாங்கிறாங்க.
ரைட்டா? ஆ விளங்குதப்பா? மானா மா ஏத்திவின் பைத்தீனி, 2 பைத்திலிருந்து வரக்கூடியனுடைய கருத்து அன்னவு யஜூசு ஐயுஃப்ஸல ஃபில் இக்தியாரி, உரைநடையிலே பிரிக்கப்படுவது கூடும். பைனல் முதாஃபில்லதி ஓ ஷிபுல் ஃபேலி, ஃபேலுக்கு ஒப்பானதா இருக்குமே அத்திய முதாஃபுக்கும் தள்ளிவா ஒரு முதாஃபி இலைஹி, முதாஃபி இலைக்கு மத்தியிலே பிரிப்பது கூடும். எழுதுன ஃபுல்லா வந்துருச்சு எல்லாம். இப்படி மானா மா ஏத்திவின் பைத்தீனி, 2 பைத்திலிருந்து வரக்கூடியனுடைய கருத்து அன்னஹு யஜூஸு யுஃப்ஸல ஃபில் இக்தியாரி, உரைநடையிலே பிரிக்கப்படுவது கூடும். பைனல் முதாஃபில்லதி ஓ ஷிபுல் ஃபேலி, ஃபேலுக்கு ஒப்பா இருக்கின்ற முலாவுக்கும் தள்ளிவா ஒரு முலாஃபி இலைஹி, முலாஃபி இலைக்கு மத்தியிலே உரைநடையிலே பிரிக்கப்படுவது என்ன செய்யும்? கூடும். ஒரு முராது பிஹி, ஃபேலுக்கு ஒப்பானது என்பதை கொண்டு நோக்கம் அல் மஸ்தரு என்னவா இருக்குங்க? மஸ்தரா இருக்கும். வஸ்முல் வாய்க்கு இஸ்முல் வாயிலா இருக்கும். எழுதுனப்பா? அப்ப முலாஃபுக்கும் முலாஃபி இலைக்கு மத்தியிலே பிரிப்பது கூடும். பிமா, ஒன்றை கொண்டு பிரிப்பது கூடும். நஸபுல் முலாஃபு, முலாஃபு நஸபு செய்து விட்டதே, முலாஃபு நஸபு செய்து விட்டது, அந்த ஒன்றை கொண்டு பிரிப்பது கூடும். அது என்ன? முலாஃபு நஸபு செய்தா என்னவா இருக்கும்? அது மஃபூலின் பிஹி, மஃபூல் பிஹில் இருந்தும், அவு லர்ஃபில் இருந்தும், அவு ஷிபிஹிஹி, லர்ஃபுக்கு ஒப்பானதில் இருந்தும் முலாஃபு நஸபு செய்து விட்டதே, அந்த ஒன்றை கொண்டு பிரிப்பது என்ன செய்ய கூடும். இப்போ முலாஃபுக்கு அது மஃபூல் பிஹியா இருக்கும், அது லர்ஃபா இருக்கும், ஷிபு லர்ஃபா இருக்கும். ஜால் ஃபஸுல் ஐலன், மேலும் பிரித்தல் வந்திருக்கிறது. ஃபில் இக்தியாரி, உரைநடையிலே பிரித்தல் வந்திருக்கிறது. ஃபில் கஸமி, கஸமி கொண்டு பிரித்தல் வந்திருக்கிறது. வலம் யுஅபு, அது என்ன செய்யப்படல? குறை சொல்லப்படவில்லை. விளங்குதப்பா? வலம் யுஅபு தாலிக்கு இதை குறை சொல்லப்படவில்லை. புரிஞ்சு போச்சா? வகது ஜால் ஃபஸ்லு பைனல் முதாஃபி வல் முதாஃபி இலைஹி. எடுத்துறப்பா? வகது ஜால் ஃபஸ்லு, இந்த முதாஃபுக்கு முதாஃபி இலைக்கு மத்தியிலே பிரித்தல் வந்திருக்கிறது. பைனல் முதாஃபி வல் முதாஃபி இலைஹி, முதாஃபுக்கும் முதாஃபி இலைக்கு மத்தியிலே பிரித்தல் வந்திருக்கிறது. லரூரத்தி, எங்க? நிர்பந்தத்தில் வந்திருக்கிறது. பி அஜ்னபியின் முதாஃபி, முதாஃபிலிருந்து அந்நியதை கொண்டு பிரித்தல் வந்திருக்கிறது. முதாஃபுக்கு அந்த பிரித்தலுக்கு வந்து சம்பந்தம் இருக்காது, அந்நியதை கொண்டு பிரிக்கப்படும் கவினுடைய நிர்பந்தத்தில். கவி நியத்தில் முதாஃபி, முதாஃபினுடைய நியத்தை கொண்டு பிரித்தல் வந்திருக்கிறது. கவி நிதாயி, நிதாவை கொண்டு பிரித்தலும் என்ன செஞ்சிருக்கேன்? வந்திருக்கிறது. பக்கரை நீ படிச்சுக்கோ. வணங்கிச்சா செய்தி? சொல்வா. ஃபஸ்ல முதாஃபி ஷிபிஹி ஃபிஅலின் மா நஸப மஃஊலன் அவ் ظرفன் அஜிஸ். அதாவது இந்த அஜிஸுக்கு ஃபஸ்லங்கிறது மஃஊல் முகத்தங்க. பை கிளீனா வரும். அஜிஸ் நீ ஜாயிஸ் ஆக்கிக்கோ. ஃபஸ்ல முதாஃபின் ஷிபிஹி ஃபிஅலின், ஃபேலுக்கு ஒப்பான, விளங்குதப்பா? ஃபேலுக்கு ஒப்பான முதாஃபி பிரிப்பதை நீ ஜாயிஸ் ஆக்கிக்கோ. மா நஸப மஃஊலன், மஃஊலுக்கு அந்த ஃபேலுக்கு ஒப்பான முதாஃபு நஸபு செய்து விட்டதே. அவு லர்ஃபன், லர்ஃபுக்கு நஸபு செய்து விட்டதே, அல்லது லர்ஃபுக்கு ஒப்பானதற்கு நஸபு செய்து விட்டதே. அத்திய ஃபேலுக்கு ஒப்பான முதாஃபை பிரிப்பதை நீ என்ன செஞ்சுக்கோ? ஜாயிஸ் ஆக்கிக்கோ. எடுத்துலப்பா? அது ஏக்கு லர்ஃபு செஞ்சிருக்க இந்த ஷிபு முதாஃபு, இந்த ஃபேலுக்கு ஒப்பான முதாஃபு லர்ஃபுக்கு, லர்ஃபுக்கோ மஃஊல் பிஹிக்கோ, அதுப்பா லர்ஃபுக்கு ஒப்பானதுக்கும் நஸபு செஞ்சிருக்கும். அதை நீ பிரித்தல ஜாயிஸ் ஆக்கிக்கோ. வலம் யுஅபு ஃபஸ்ல் யமீனின், சத்தியத்தினுடைய ஃபஸ்லும் குறை சொல்லப்படவில்லை. சத்தியத்தை கொண்டு முலாஃப் முலாஃப் இலைஹி மத்தியில பிரிச்சாலும் அது குறை சொல்லல. வலம் யுஅபு ஃபஸ்ல் யமீனின், சத்தியத்தினுடைய பிரித்தலை குறை சொல்லப்படவில்லை. ரைட்டா? வதுத்திராரன், கவியினுடைய நிர்பந்தத்தினால், உஜிதபி அஜ்னபியின், அந்நியதை கொண்டு பிரித்தலையும், வபி நியத்தின், முதாஃபினுடைய நியத்தை கொண்டு பிரித்தலையும் கவியினுடைய நிர்பந்தத்தில் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அவ் நிதாயின், நிதாவை கொண்டு பிரித்தலையும், முலாஃபுக்கு முலாஃப் இலைஹி மத்தியில நிதாவை கொண்டு பிரித்தலையும் கவியினுடைய நிர்பந்தத்தில் நினைச்சப்பட்டிருக்கேன், பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. நான் பேச்சுக்கு அர்த்தம் வந்துருச்சா? கவிக்கு அர்த்தம் வந்துருச்சப்பா? ஷரக் கோவா. ஃபஸ்ல முதாஃபின் ஷிபிஹி ஃபிஅலின் மா நஸப மஃஊலன், மஃஊலுக்கு நஸபு செய்து விட்டதே. அவு லர்ஃபன், அல்லது லர்ஃபுக்கு நஸபு செய்து விட்டதே. அத்தகைய ஃபேலுக்கு ஒப்பான முதாஃபை பிரிப்பதை அஜீஸ் நீ எழுதிச்சுக்கோ, ஜாயிஸ் ஆக்கிக்கோ. தெளிவா போடுறாங்க பாரு. அஜீஸ் ஃபி சஅத்தி ஃபி நஸ்ரி, சஅத்னா
நஸ்ருன்னு அர்த்தம் உரைநடை. உரைநடை. இஃப்தியார், நஸ்ரு, சாத்தி எல்லாம் ஒரே அர்த்தம் தான். விளங்குதா? நீ சாத்தி நஸ்ரி உரைநடையிலே நீ ஜாயிஸ் ஆக்கிக்கோ. அல் ஃபஸ்ல பைனல் முலாஃபி வல் முலாஃபி இலைஹி, முலாஃபுக்கும் முலாஃபி இலைஹிக்கு மத்தியில் பிரித்தலை ஜாயிஸ் ஆக்கிக்கோ. நீ சலாசி சுவரி 3 சூரத்துகளிலே ஜாயிஸ் ஆக்கிக்கோ. நீ சலாசி சுவரின்னு என்னங்க அர்த்தம்? 3 சூரத்துகளிலே 3 சூரத்துகளிலே முலாஃபுக்கும் முலாஃபி இலைஹிக்கு மத்தியில் பிரித்தலை ஜாயிஸ் ஆக்கிக்கோ. பவா அல் ஊலா முந்தினது ஐயக்குரல் முலாஃபு முலாஃபு ஷபீஹன் பில் ஃபேலி ஃபேலுக்கு ஒப்பானதாக இருப்பதா இருக்கும். ஃபேலுக்கு ஒப்பானதாக இருப்பதா இருக்கும். ஒவ்வொரு ஃபேலுக்கு ஒப்பானதுங்கிறது 2 பங்கு இருக்கு. ஒன்று மஸ்தரி நுனி சூபாயில். ஒவ்வொரு ஃபேலுக்கு ஒப்பானது என்பது அலா கிஸ்மேனி 2 பங்கின் மீதா இருக்கும். ரைட்டா? அல்ல அவ்வளவு முந்தினது மஸ்தரா இருக்கும். தள்ளி வா. பஸ்ஸானி 2வது இஸ்முல் வாயில் இஸ்முல் வாயிலா இருக்கும். எடுத்துனப்பா? சரி. ஃபேலுக்கு ஒப்பானதுங்கிறது மஸ்தர். அதுக்கு உதாரணம் கிராத்தி இப்னி ஆமிர். இப்னு ஆமிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிராத்தியை போல. புரியுதா? கிராத்தி இப்னி ஆமிர், இப்னு ஆமிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிராத்தியை போல. இப்ப குர்ஆன்ல இருக்குது வேற மாதிரி இருக்கும். புரியுதா? ஆமாஸ். குர்ஆன்ல எப்படி வருது? குர்ஆன்ல எப்படி வருது? குர்ஆன்ல எப்படி இருக்குது? வகதாலிக ஸய்யின கஸீரி மினல் முஷ்ரிகீன கத்ல அவுலாதிஹிம் ஷுரகாவுஹும். எழுதுறப்பா? இப்படி இருக்கு குர்ஆன்ல. அதாவது வகதாலிக இவ்வாறே ஸய்யின கஸீரி மினல் முஷ்ரிகீன முஷ்ரிக்கீன்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு கத்ல அவுலாதிஹிம் பிள்ளைகளை பலி கொடுப்பதை ஷுரகாவும் ஷுரகாக்கள் அலங்கரித்து காமித்திருக்கிறார்கள். ஜின்கள், ஷைத்தான்கள் பிள்ளைகளை நரபலி குடிக்கிறது. யாருக்கு? ஷுரகாக்களுக்கு. ரைட்டா? கதாலிக்க ஸய்யின கஸீரி மினல் முஷ்ரிகீன் முஷ்ரிக்கீன்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு கத்ல அவுலாதிஹிம் அவங்க பிள்ளைகளை நரபலி கொடுப்பதை ஷுரகாக்கள் அலங்கரித்து காமிச்சிருக்கு. ஷுரகாக்கள் அலங்கரித்து காமி ஷைத்தான். கேட்டேன், நான் பிள்ளைகளை நரபலி கொடுக்கறத பிள்ளைகளை நரபலி கொடுக்கலாமா? கொடுக்கூடாது. மனிதனை கொல்லலாமப்பா. கொல்லக்கூடாது. ஆனா அது சொர்க்காக்கள் அழுகிறதுக்கு காமிச்சிருக்கு. அது அப்படி அந்த காலத்துல கொல்லுவானுவோம். விளங்குது? எப்படி இருக்கு குர்ஆன்ல. ஆனா இங்க எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, விளங்குதப்பா? ஏய், இது அபு ஆமீர் இப்படி படிப்பாங்களாம். விளங்குதா? கிராத்தி இப்னி ஆமீர் கதாலிக்கு இவ்வாறே ஸுய்யின கஸீரி. அங்க ஸுய்யினலாம் இருக்கே. ஸுய்யினன்னு ஒரு கிராத் இருக்கு. கதாலிக்கு ஸுய்யின கஸீரி முஷ்ரிக்கீன்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு அலங்கரித்து காமிக்கப்பட்டு கத்துரு அவுலாதி. கத்துரு தான் நாய் வாயில். பிள்ளைகளை கொல்லுவதை ஷுரகாயிஹிம் அவருடைய பிள்ளைகளுக்கு ஷுரகாக்களுக்கு பிள்ளைகளை நரபலி கொடுப்பதை அலங்கரித்து காமிக்கப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம் வைக்கிறது? எப்படி? கதாலிக்கு ஸுய்யின கஸீர் முஷ்ரிக்கீன்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு கத்துரு அவுலாதகும் பிள்ளைகளை கொல்வதை ஷுரகாக்களுக்கு பிள்ளைகளை கொல்லுவதை நீதிமானவர்களுக்கு அதுக்கு அலங்கரித்து காமிக்கப்பட்டிருக்கு. இப்ப கத்துல அவுலாதகும், கத்துலுங்கிறது முலாஃபு, அவுலாதுங்கிறது மஃபூலு, ஷுரகாய்ங்கிறது முலாஃபிலை. ஆமா, செய்தி வழங்குதுப்பா. கத்துல ஷுரகாய்க்கும் அவுலாதகும் சொல்லணும். அப்படி சொல்ல வேண்டிய இடத்துல எது வந்து பிரிச்சிருக்கீங்க? கத்திரி என்ற முலாஃபினுடைய மாமூல் வந்து பிரிச்சிருக்கீங்க. ரைட்டா? ஸுய்யினவுக்கு கத்ரு தான் நாயிப் வாயில். ரைட்டா? கதாலிக்கு ஸுய்யின கஸீர் முஷ்ரிக்கீன்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு அலங்கரித்து காமிக்கப்பட்டிருக்கிறது. கத்துல் அவுலாதிஹிம் கத்துல் அவுலாதகும் உடைய பிள்ளைகளை கொல்லுவதை ஷுரகாயிஹிம் ஷுரகாக்களுக்கு நரபலி கொடுப்பதை அலங்கரித்து காமிக்கப்பட்டிருக்கு. ரைட்டா? இப்போ கத்துலுங்கிறது முலாஃபு, ஷுரகாயிங்கிறது முலாஃப் இலைஹி, அவுலாதம்ங்கிறது கத்திற்கு கத்துல் என்ற முலாஃபுக்கு மஃபூல். ரைட்டா? இந்த மஃபூல் தான் வந்து பிரிச்சிருக்கு. கத்துலு அவுலாதகும் ஷுரகாயிஹிம் இப்படி போடுறாங்க பாரு. நீ நசபி அவுலாதகும் அவுலாதகும் நசபை கொண்டும் ஜர்ரி ஷுரகாயிஹிம் ஷுரகாயிக்கும் ஜர்ரை கொண்டும் படி. முலாஃப் இலைஹி கத்துலுங்கிறது முலாஃபு, ஷுரகாயிங்கிறது முலாஃப் இலைஹி, அவுலாதகும்ங்கிறது கத்துலுக்கு மஃபூல் பிஹி. ரைட்டா?
மஃபூல் பியை கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனா அசலுடைய அசல் இப்படி இருக்குங்க, கத்துலு ஷுரக்காயிஹிம் அவுலாதஹும் இருக்கும். எழுதுறே ஆமா கத்துலு ஷுரகாஹிம் அவுலாதஹும். அது முலாபு டக்குனு முலாபிலைக்கு வந்திருக்கு. கத்துலு ஷுரக்காயிஹிம் அவுலாதஹும் பிரச்சனையே கிடையாது. எழுதுறே. ஆனா குர்ஆன்ல இப்படிலாம் இல்ல. குர்ஆன்ல அப்படியே இருக்கே இல்ல. கத்துலு அவுலாதஹும் ஷுரகா ஃபாயிலா கொடுக்கறாங்க. ஃபாயிலா கொடுக்கறாங்க. ஆமா ரைட்டா. அதுக்கடுத்து இரண்டாவது வசானி இஸ்முல் வாயிலி, முலாப் இஸ்முல் வாயிலா இருக்கும். கிராத்தி பாலியும் அவர்கள் சிலருடைய கிராத்தியை போல. குர்ஆன்ல எப்படி இருக்கு, வலா தஹஸபன் அல்லாஹ முகரிப வஅதிஹி ருசுலஹு இருக்கு. கரெக்ட்டா இருக்கு. ஆமா. வலா தஹஸபன் அல்லாஹ அல்லாஹ்வை நீ விளங்காதீங்க, முகரிப வஅதிஹி ருசுலஹு ரசூல்மார்களுடைய வாக்கில் மாறு செய்வான் என்று விளங்காதீங்க. விளங்குதா? ஆனா இவங்க எப்படி படிப்பாங்களா சிலவங்க, வலா தஹஸபன் அல்லாஹ முகலிஃப வஅதஹு ருசுலிஹி படிக்கிறாங்க. இப்படி வலா தஹஸபன் அல்லாஹ அல்லாஹ்வை விளங்காதீங்க, முகலிஃப வஅதஹு ருசுலிஹி ரசூல்மார்களுக்கு உடைய வாக்கில் அல்லாஹ் மாறு செய்வான் என்று விளங்காதீங்க. விளங்குதப்பா? இப்போ முகலிஃப வஅதஹுன்னு ஒன்று பிரிக்கிறது. ஆமா. முகலிஃபுடைய மஃபூல், ருசுலிங்கிறது முலாப் இலைஹி. முலாப் இலைஹிக்கும் முகலிஃப் என்ற முலாபுக்கு மத்தியில என்ன செஞ்சிருக்கு, முகலிஃபுடைய மாமூலான வஅத வந்து பிரிச்சிருக்கு. முலாப் இலைஹி மத்தியில ரைட்னா. அப்ப முஸ்தில பைன முகலிஃப் என்ற முலாபுக்கும் ருசுலிஹி என்ற முலாப் இலைஹிக்கு மத்தியில பிரிக்கப்பட்டிருக்கிறது. இல் மஃபூல் எதை கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கு? மஃபூலை கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கு. ஓ வஅதஹு. அது என்னவா இருக்குங்க? வஅதஹு. வஅத வந்து பிரிச்சிருக்கு. ரைட்டா? அடுத்து அப்ப முலாஃபினுடைய மாமூலை கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த முலாஃபு மஸ்தரார்கள் இஸ்மு ஃபைலாக்கு சொல்லி முடிச்சிட்டோம். ஆமா. வசானியத்து இரண்டாவது ஐயக்குனல் ஃபஸ்ல் வந்து பிரித்தல் பி லர்ஃபி மஅமூலின். அப்படிதானங்க? ஆமா. பி லர்ஃபின் மஅமூலின் இல் முலாஃபி, முலாஃபுக்கு மஅமூலா இருக்கிற லர்ஃபை கொண்டு பிரிக்கப்படக்கூடியதா ஆகுதா இருக்கும். ஆமா. முலாஃபுக்கு மாமூலா இருக்கிற லர்ஃப் வந்து பிரிக்கும். முலாஃபுக்கு மாமூலா இருக்கின்ற லர்ஃப். வசானியத்து இரண்டாவது ஐயக்குனல் ஃபஸ்ல் அந்த ஃபஸ்ல் பி லர்ஃபின் மஅமூலில் முலாஃபி, முலாஃபுக்கு மாமூலான லர்ஃபை கொண்டு அந்த பிரித்தல் ஆகுவதா இருக்கும். கௌலிக்கு அந்த கவிஞனுடைய சொல்லை போல, பரிசினி பி ஹைரின், சூப்பர் கவி இது. பரிசினி பி ஹைரின், ஹைரை கொண்டு என்னை பக்குவப்படுத்து. பரிசினி அமர்வேலே அஸ்ரினி பி ஹைரின் வஜூதின், ஹைரை கொண்டும் கொடையை கொண்டும் என்னை நீ சரி செய்வா. எனக்கு நல்ல பயிற்சி தா, நல்ல விஷயத்தை கொண்டு கொடைத்தன்மையை கொண்டு எனக்கு என்ன செய்ய பயிற்சி தா, கல்வியை கொண்டு பயிற்சி தா. கேட்டேன், பரிசினி எனக்கு பயிற்சி தா பி ஹைரின், ஹைரை கொண்டு நல்லதை நல்ல விஷயங்களை கொண்டு தயாளத்தன்மையை கொண்டு எனக்கு பயிற்சி தா. விளங்குதா? லா அக்கூனன் நான் ஆகிவிடக் கூடாது, இது அத்தி ஈயாக்கேன்னு இருக்குமா, நான் உன்னை புகழ்வதுடன். இந்த வாவுக்கு மாவுடைய அர்த்தமா, இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்கப்பா. லா அக்கூனன் ஹபீபாவுடைய நூனே, லா அக்கூனன் ஆகிவிடக் கூடாது, மிதுகத்தி ஈயாக்க உன்னை நான் பாராட்டுவதுடனே நான் ஆகிவிடக் கூடாது. நாஹிதி யௌமன் சஹரத்தின் பி அசீலின், ஒளியை கொண்டு பகலெல்லாம் செதுக்கக்கூடியவனை போல ஆகிவிடக்கூடாது. இந்த ஆசாரி என்ன செய்வான்பா, பகல்லாம் இந்த கல்லை செதுக்கி எடுப்பான், ஒளியை வச்சு செதுக்குவான்லப்பா. செதுக்கி என்ன செய்வான், ஏதாவது படம் வரைவான், செய்வான், படங்கள் வரைவான். நாகித்தி யோமன் சகரத்தின் வியாசீலி, ஒளியை கொண்டு பகலெல்லாம் பாறையை செதுக்கக்கூடியவனை போன்று நான் நினைச்ச கூடாது, நான் ஆய்விடக்கூடாது. பகலெல்லாம் பாறையை செதுக்கிறவனை என்ன ஆக்கிறாது. என்ன கயிறை கொண்டும் நல்ல விஷயங்களை கொண்டும் எனக்கு பயிற்சி தாங்கிறான். ரைட்டா? அதமான கவி, எனக்கு நல்ல விஷயங்களை கொண்டு பயிற்சி தா, கல்வியை கொண்டு பயிற்சி தா, விவாதத்தை கொண்டு பயிற்சி தா, ஆன்மீக பயிற்சி தா. கல்ல போய் செதுக்க என்ன பிரயோஜனம்? என்ன செதுக்கணும்? யார செதுக்கணும்? நம்மள ஒரு ஆள் செதுக்கணும். நம்மள ஒரு ஆள் இடிச்சிக்கணும், செதுக்கி. நம்ம மருசங்கெல்லாம் வர்றோம், எப்படி வர்றோம், ஒன்றும் தெரியாம தரப்ப வர்றோம். நம்மள ஹாப்சாவா செதுக்குறாங்க, ஆலிம்சாவா செதுக்குறாங்க, வாசிலா செதுக்குறாங்க,
பேச்சாளரா செதுக்குறாங்க, எழுத்தாளரா செதுக்குறாங்க, இதுல காரி சாபா செதுக்குறாங்க, முஃப்தியா செதுக்குறாங்க, இலக்கியவாதியா செதுக்குறாங்க. அப்படி செதுக்கு கண்ணு செதுக்கிறவங்க மாதிரி என்ன ஆக்கிறாரு. உன்னை நான் பாராட்டுவதுடனே உன்னை நான் பாராட்டுவதுடனே இது தீ ஈயாக்க உன்னை நான் பாராட்டுவதுடனே நான் உன்னை பாராட்டிக்கிட்டே இருக்கேங்கிறதுனால அதுதாப்பா நான் கல்லு போய் செதுக்கிற மாதிரி என்ன ஆக்கிறாரு. என்னை செதுக்கிறதுல பேர் சொல்லுங்கிறான். உங்களுக்கு சட்டை நம்மளுக்கு இங்க நாகி தீ இருக்க இசு வாயில் முலாஃபு சக்கரத்தின் முலாஃபிலேஹி. இப்ப யௌமன்கிறது என்ன இருக்கு நடுவுல வந்து பிரிச்சிருக்கு, லர்ஃப் வந்து பிரிச்சிருக்கு. ரைட்டா? மசாலிசத்து மூணாவது ஐகுல் ஃபஸ்லு, அந்த ஃபஸ்லு பில் கஸம், கஸமை கொண்டு ஆகுதால் முலாஃபிலேஹி முதல்ல என்ன செய்யுது? கஸமை கொண்டு ஆகுதா. கமா அக்காவுல் கசாயி, கசாயி இமாம் காய் செய்திருப்பதை போல. கமா அக்காவுல் கசாயினா கசாயி இமாம் இகாய செய்திருப்பதை போல. ஆதா குலாமு வல்லாஹி ஸைதின், ஆதா குலாமு வல்லாஹி ஸைதின், அல்லாஹ்வை சத்தியமாக இவன் ஸைதினுடைய அடிமை. இப்போ குலாம் என்ற முலாவுக்கும் ஸைதின் என்ற முலாவிலைக்கும் இருக்கிற வல்லாஹி வந்து பிடிச்சு ரைட்டா? ஆதா குலாமு வல்லாஹி ஸைதின், இவன் அல்லாஹ்வை சத்தியமாக ஸைதினுடைய குலாம். புரியுதுப்பா? இப்போ கஸம் தானே பிரிச்சிருக்கு முலா முலாவிலைக்கு வக்கீல. ஃபுஸ்ஸில பைன குலாம் வ ஸைத், குலாம் என்ற முலாவுக்கும் ஸைத் என்ற முலாவிக்கு மத்தியிலே பிரிக்கப்பட்டிருக்கிறது. கஸம் எதை கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கு? சத்தியத்தை கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கு. கஸமை கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கு. நீலா ஆதியில் அகீரத்தின் இந்த கடைசியின் பக்கமே இருக்கிறது. அது இஷாரத்து கௌலிஹி, சனிகிரமத்தோட சொல்லை நான் இஷாரா இங்கே தான் இருக்குது. இதான் சொல்லப்படும். எப்படி? வலம் யுஅபு ஃபஸ்லு யமீனி, யமீனை கொண்டு பிரிப்பதை குறை சொல்லப்படவில்லை என்ற சனிகிரம சொல்லை கொண்டு இஷாரா இதன் பக்கம் தான் இருக்கிறது. எழுதுனப்பா? வலம் யுஅபு ஃபஸ்லு யமீனி, சத்தியத்தை கொண்டு பிரிப்பதை குறை சொல்லப்படவில்லை. கமா சபுக்கு மிசாலோட உதாரணம் சென்று விட்டதை போல. ஆதா குலாமு வல்லாஹி ஸைதின் இந்த பேச்சு இல்ல. கமா சபுக்கு மிசாலு இலல் ஊலா வ சானியத்தி, முந்தினதின் பக்கமும் இரண்டாவது பக்கமும் இருக்கிறது. அது இஷாரத்து கௌலிஹி, முஸன்னிஃபோட சொல்லி முன்னாடி இஷாரா என்ன சொல்லு? ஃபஸ்ல மஸ்ஸு மஃபு என்னது? ஃபஸ்ல முலாஃபின் ஷிபிஹ் ஃபேலி மா நஸப் மஃஊலன் அவு தர்ஃபன் அஜிஸ் என்று சொல்லை கொண்டு முந்தினதின் பக்கமும் இரண்டாவது பக்கம் இஷாரா இருக்கிறது. எழுதுனப்பா? முந்தினதின் பக்கம் இரண்டாவது பக்கம் இஷாரா இருக்கிறது. ஃபஸ்ல முலாஃபின் ஷிபிஹி ஃபேலி மா நஸப மஃஊலன் தர்ஃபன் அஜிஸ் என்ற முஸன்னிஃபோட சொல்லி கொண்டு இஷாரா முந்தினதின் பக்கமும் இரண்டாவது பக்கமும் இருக்கிறது. எழுதுனப்பா? இப்ப நம்ம சொல்லிட்டோம் என்ன இருக்குது. முலாஃபிலைக்கு மத்தியில பிரிக்கலான்னு ஒரு மீன் விஷயத்தை கொண்டு வர்றோம். அந்த முலாஃபு வந்து இதற்கு ஃபேலுக்கு ஒப்பா இருக்கணும், ஃபேலுக்கு ஒப்பா இருக்கணும். அந்த ஃபேலுக்கு ஒப்பா இருக்கிறது ரெண்டு இருக்கு. மஸ்தரா இருக்கும், இஸ்மு வாயிலா இருக்கும். அதுக்கு மாமூல் வந்து பிரிச்சிருக்கும் சொல்லணும். ரெண்டாவது அந்த முலாஃபினுடைய லர்ஃப் வந்து என்ன செஞ்சிருக்கும்? பிரிச்சிருக்கும். மூணாவது கஸம் வந்து பிரிச்சிருக்கும்னு சொல்லணும். அப்படிதானே? அப்படிதானே? இது நம்ம சொல்லியிருக்கோம்பா. இது மது நாதிபுரத்தோட மதுஹப். ஆதல்லதி இது தக்கரனாவும் இந்த தஃப்சீரி முலாஃபு முலாஃபிலை மத்தியில் பிரிப்பதிலிருந்தும் நான் சொன்னோமே இது மதுஹப் நாதிவி, நம்முடைய நாதிபுரத்தோட மதுஹப் இது. ஆனால் வம்பல் ஜும்ஹூர் பெரும்பான்மையானவர்கள் மனஉல் ஃபஸ்ல முலாஃபிலை மத்தியில் பிரிப்பதை தடுத்துட்டாங்க. கவியினுடைய நிர்பந்தத்திலே தவிர கவியினுடைய நிர்பந்தத்தில் மட்டும்தான் பிரிக்கலாங்கிறாங்களாம் பெரும்பான்மையானவர்கள். ஆதிபுரத்தோடைய கவியினுடைய நிர்பந்தத்தினால் உஜிதபி அஜிதபியின் அந்நியதை கொண்டு பிரித்தலை பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. முலாஃபில் இருந்தும் அந்நியதை கொண்டு பிரித்தலை கவியினுடைய நிர்பந்தத்தில் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. முலாஃபினுடைய சிவத்தை கொண்டு பிரித்தலையும் கவியினுடைய நிர்பந்தத்தில் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அவ் நிதாயின் நிதாவை கொண்டு பிரித்தலையும் கவியினுடைய நிர்பந்தத்தில் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கு. மூணு கொண்டு வர்றாங்க. முலாஃபுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாத அந்நியதை கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கு. முலாஃபினுடைய சிவத்தை கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கு. நிதாவை கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கு கவியினுடைய நிர்பந்தத்தில். நீங்க வந்துருச்சு அர்த்தம். வகுத்திராரன் கவியினுடைய நிர்பந்தத்தினால் உஜித பி அஜினபியின் முலாஃபி முலாஃபிலிருந்து அந்நியதை கொண்டு பிரித்தலை பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. கவுலி அந்த கவியினுடைய சொல்லை பல.
இந்த கமா உத்தங்கிறது போகணும் தான் கபராம். ஆமா ரஸ்மு ஹாத தார் இந்த வீட்டினுடைய அடையாளம் கமா உத்தல் கிதாபு எழுத்தின் அடையாளத்தை போன்று இருக்கிறது. பி கஃபி யஹூதியின் பி கஃபி யஹூதியின் யூதனுடைய கஃபை கொண்டு கையை கொண்டு எழுதப்பட்ட எழுத்தின் அடையாளத்தை போன்று இருக்கிறது. காரிபு சில எழுத்து நெருக்கமா இருக்கும், அவ் யுசீலு சில எழுத்து தூரமா இருக்குமே, அத்தை யூதனுடைய கையை கொண்டு எழுதப்பட்டதை போல இருக்கிறது. எழுதுனப்பா இந்த அடையாளம் விழுந்தது வீட்டினுடைய அடையாளம் கமா உத்தல் கிதாபு எழுத்தி கிதாபுக்கு கிதாபத்து எழுத்தினுடைய அடையாளத்தை போன்றிருக்கிறது. கஃபி யௌமன் யஹூதியின் பகலெல்லாம் யூதனுடைய கஃபை கொண்டு எழுதப்பட்ட அடையாளத்தை போன்றிருக்கிறது, எழுத்தின் அடையாளத்தை போன்றிருக்கிறது. காரிபு சில வாசகங்கள் நெருக்கி வைக்கும், சில வாசகங்கள் யுசீலு தூரமா இருக்கும். வாசகங்களை வரிசைப்பா எழுதணும், சிலது அங்கே தள்ளி போட்டு விட்டுருவான் விளங்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய மாத்தியும் போடுவானுவோம். யூதனுவா நபிசல்லாஹு பற்றி வேதத்தில் வந்திருக்கு, இப்படி வந்திருக்கு, கபீருடைய எதையும் வந்திருக்கு. நபிசல்லாஹு அவனோட கை கொஞ்சம் நீளமா இருக்கும், அவன் இப்படி எழுதுவான், கசீருடைய எதையும் எழுதுவான், மாத்தி எழுதுவான். மக்குஹூருல் ஐனை இறுதி நபியினுடைய 2 கண்ணும் சுருமாயிட்டதை போன்று இருக்கும் இருக்கு, அவன் எப்படி எழுதுவான், முஹம்மருல் ஐனை 2 கண்ணும் சிவந்து இருக்கும்னு போடுவான், குடியான கண்டு தான் சிவந்து இருக்கும், எல்லாம் மாத்தி எழுதுவான். அதுதான் சொல்லப்படுகிறது. பிள்ளைங்க உனக்குப்பா அப்போ இந்த வீட்டினுடைய அடையாளம் எப்படி இருக்குன்னா யூதனுடைய எழுத்தின் அடையாளத்தை போன்று இருக்கிறது. கமா உத்த கிதாபு எழுத்தினுடைய அடையாளத்தை போன்று இருக்கிறது. கஃபி யௌமன் யஹூதியின் பகலெல்லாம் யூதனுடைய கையை கொண்டு எழுதப்பட்ட எழுத்தின் அடையாளத்தை போன்று இருக்கிறது. காரிபு சில விஷயங்களை நெருக்கி வைக்கும், அவ் யுசீலு சில விஷயங்களை தூரமாக்கணும். பாரு எப்படி எழுதுறான், எப்படி எழுதிட்டான், சிவப்பு கண்டு எழுதுறான், முகமது ஐனைன்னு எழுதுறான். தபீருல் எதீனுக்கு கசீருல் எதீன்னு எழுதுறான். அபியதுல் உம்ரான் இருக்கு முன் வேதங்கள்ல, சிவப்பின் பக்கம் சாய்ந்த வெண்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு கேட்டேன், அவங்க கருப்பா இருப்பாருன்னு எழுதுவான். லா தபீருன் வலா கசீர் உண்மை நட்டையா இருக்க மாட்டாங்க, இறுதி நபி ரொம்ப குட்டியாகவும் இருக்க மாட்டாங்க, நடுநிலையா இருப்பாங்கன்னு அவன் கசீர்னு எழுதி வைப்பான். கேட்டேன் அப்ப பாரதூரமான கருத்தை கொண்டு வந்துருவான், திருத்துவான். விளங்கிச்சா உனக்கு? நம்மளுக்கு என்ன கஃபி யஹூதிங்கிறது, கஃப்ங்கிறது முலாஃபு, யஹூதிங்கிறது முலாஃபிலைஹி. ஆனா யௌமன் வந்து பிரிச்சிருக்கு, அது என்ன கிடையாது, முலாஃபுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, அந்நியது. எத்தனை அர்த்தம் வைக்கிறது? ஐ லைரு மாமூலின் லஹு, அது முலாஃபுக்கெல்லாம் மாமூல் கிடையாது. முலாஃபுக்கு மாமூலா அந்த யௌமன்ங்கிறது இல்ல. எழுதுனப்பா அடுத்து நியத்தின் முலாஃபி கவியினுடைய நிர்பந்தத்தில் முலாஃபினுடைய நேர்த்தை கொண்டும் பிரித்தலை பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. கௌலிஹி இது ஒரு சூப்பர் கவி. அதாவது அலி ரலியல்லாஹு கொலை செய்யறதுன்னு ஒரு சிலர் முடிவு செஞ்சாங்களாம். கேட்டேன் என்னது வேறு அலி ரலியல்லாஹு கொல்றதுக்கு முடிவு செஞ்சாங்களாம். யாரெல்லாம்? அபி சுஃபியான் ரலியல்லாஹு, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு, அதுக்கடுத்து அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிபில் முராதி 3 பேர் முடிவு செஞ்சாங்க. ஆனா முஆவியா ரலியல்லாஹு அல்லாஹ் காப்பாத்திட்டான். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அல்லாஹ் காப்பாத்திட்டான். அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிபில் முராதி தான் செஞ்சான். புரியுதா? நான் சொல்றாங்க முஆவியா நஜவுத்து, நான் வெற்றி அடைந்து விட்டேன். பக்கத்து பல்லல் முராதி, முராதியுமோ நினைத்திருக்கின்ற நிலைமையில், செய்பவு தன்னுடைய வாளை நினைத்திருக்கின்ற நிலைமையில் இபினி அபி தாலிப் கொண்டு வரணும். அபு தாலிபினுடைய மகனிலிருந்து ஷேகுல் அபாத்தி அபுத்தஹினுடைய ஷேகான அபுத்தஹினுடைய ஷேகான அபுத்தஹி இடத்துக்கு பேரு அபுத்தஹின் பிள்ளைங்க பாட்டு படிக்கிறாங்களே, அபுத்தஹினுடைய ஷேகான அபு தாலிபினுடைய மகனிலிருந்து அந்த முராதியுமோ வாளை இரத்தத்தில் தோய்த்திருக்கின்ற நிலைமையில் நான் வெற்றி அடைச்சிட்டேன். நான் வெட்டல, அந்த முராதி தான் வெட்டினான். யாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிபில் முராதி தான் வெட்டினான். சொல்றாங்க நஜவுத்து, நான் வெற்றி அடைச்சிட்டேன், நான் அழகா வெட்டல அந்த காலம். வகது பல்லல் முராதி, முராதியுமோ செய்பவனுடைய வாளை நினைத்திருக்கின்ற நிலையிலே இனிபினி அபி தாலிப் ஷேகுல் அபாத்தி அபுத்தையினுடைய ஷேகான அபு தாலிபினுடைய மகன் அலி ரலியல்லாஹு இருந்து இரத்தத்தை வாளில் தோய்த்திருக்கின்ற முராதி தோய்த்திருக்கின்ற நிலையிலே நான் வெற்றி அடைச்சிட்டேன், நான் கொலை செய்யலைங்கிற
சொல்றாங்க. விளங்குதுப்பா? ஆ. நம்மளுக்கு சட்டை நம்மளுக்குங்க. இது வந்து அபி அபி அதாவது இபுனுங்கிறது முலாஃபுப்பா. இபுனுங்கிறது முலாஃபு. அபி 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 தாலிப்ங்கிறது முலாஃபிலை. ரைட்டா? இதுக்கு மத்தியில எது வந்து பிரிச்சிருக்கே? ஷேகுல் அப்தஹ் அவாத்திஹ்ங்கிறது இது பிரிச்சிருக்கு. விளங்குதா? அபி தாலிப்ங்கிறது முலாஃபுல்லாஹ் முலாஃபிலை. இபுனுங்கிறது முலாஃபுப்பா. மின் ஜாரி இப்னி முலாஃபு. புரியுதுனே? அபி முலாஃபு அபி முலாஃபு தாலிப் முலாஃபிலை. இப்னு வந்து மஜ்ரூர்ல இல்ல பினி இல்ல அவ் நிதாயின் அல்லது நிதாவை கொண்டு என்ன செஞ்சிருக்கோம்? பிரிப்பதையும் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கு. கௌலிகி. இது ஒரு சூப்பரான கவி இது. அதாவது காபு இப்னு சுஹைர் யாரு கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இகழ்ந்து பாடினார். கேட்டேன் 10 அதாவது மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் உத்தரவு போட்டாங்க. அது யாரையும் கொல்ல சொல்லிட்டாங்க? காபு இப்னு சுஹைரையும் கொல்ல சொல்லிட்டாங்க. அவெல்லாம் முஸ்லீம்களை வசைப்பாடினார். விளங்குதா? அது அவரை கொல்றதுக்கு உத்தரவு போட்டாங்க. ஆனா அவர் புஜீர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. யாரு? அவருடைய சகோதரர் புஜீர் என்ன செஞ்சிட்டாரு? இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவையே சொல்றாரு, புஜீர் நல்ல சூப்பரா படிப்பாராம். காபு காபே நீ புஜீரான எனக்கு வழிபட்டுரு, இந்த மாதிரி முஸ்லீம் ஆயிரு, இல்லாட்ட உன்னை கொண்டுருவாங்க முஸ்லீம்கள் நான் சொல்றாரு. விளங்குதா? இஸ்லாத்துக்கு வந்துரு, இல்லாட்ட உன்னை கொண்டுருவாங்க. நான் ஒரு மாறுவேடம் போட்டு வந்துட்டாரு ரசூல் ஸல்லல்லாஹு. சரி இஸ்லாத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு தானே வந்தாகணும். அவர் மாறுவேடம் போட்டு வர்றாரு. மாறுவேடம் போட்டு வந்து கல்வியை படிச்சுக்கிட்டே வர்றாரு. நபிஸ்லாம் சபையில இருக்காங்க மஜ்லிஸ்ல. அவர் தான் வந்திருக்காரு. நபிஸ்லாம் தெரியும், உங்களுக்குலாம் தெரியல. அவர் கவி படிச்சுக்கிட்டே வர்றாரு. கவி படிச்சுக்கிட்டே வர்றாரு. இல்லைங்களா? நான் சுஆத் என்ற ஒரு பெண்ணை நான் காதலித்தேன். எங்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஆயிடுச்சு. நான் விரும்புகிறேன், எங்களுக்கு மத்தியில் சேர்த்து வைக்க கூடாதான்னு படிச்சுட்டு வர்றாரு. விளங்குதா? படிச்சுக்கிட்டே வரும்போது ரசூலை வச்சு கேட்குறாங்க, சாபாக்கள் ரசிக்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு, உம்பீத்து அன்ன ரசூல் அல்லாஹி அவ்வாதனி அல்லாஹு இந்த ரசூல் இல்லாஹி மாமூலுன்னார். என்னை ரசூல் ஸல்லல்லாஹு கொல்றதுக்கு உத்தரவு கொடுக்கான்னு கேள்விப்பட்டேன், மன்னிப்பு கேட்டு வந்திருக்கேன்னார். யாருடா இது? காபுரு சுஹைர் எல்லாம் வெட்டுறதுக்கு எதிர்த்தாங்க. யாரும் நிப்பாட்டல. கது அத்தை தூரசூ அல்லாஹி முஅ்ததீரா வல்லுதுரு இந்த ரசூல் இல்லாஹி மக்பூலுங்கிறாரு. நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சாக்கு போக்கு சொல்லி வந்திருக்கேன். தெரியாதமா படிச்சுட்டேன், பேசிட்டேன், வசிய பாடிட்டேன். சாக்கு போக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கிடுவாங்க. நீங்க ஏன் என்ன கொலை செய்யறதுக்கு வர்றீங்கிறார். உடனே சாபாக்கள் எல்லாம் உட்காரு கேட்டாங்க. நீ படிப்பாண்டாங்க. அவர் படிச்சுக்கிட்டே இருந்தார். உடனே ஒரு அடி பிடிச்சார். இன்னல்ல சூழல செய் புன்யுஸ்தலாவு பிஹி அப்படி வரமாட்டேங்க. அடுத்த அடி உடனே ரசூல் திருத்தி கொடுத்தாங்க. இன்னர் ரசூல் அல்ல செய்யும் இஸ்தல்லாஹு பிஹி முஅன்னது மின் சுயூபில்லாஹி மஸ்லூல் படினா உடனே படிச்சார். இன்னர் ரசூல் அல்ல செய்யும் இஸ்தல்லாஹு பிஹி முஅன்னது மின் சுயூபில்லாஹி மஸ்லூல். ரசூல் எடுத்து கொடுத்த அடி. இன்னர் ரசூல் செய்யும் அல்லாஹ்வுடைய தூதர் வாழு. இன்னல்ல ரசூல செய்யும் இஸ்தல்லாஹு பிஹி பிரகாசிக்கின்ற வாழு. முஅன்னதுன் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட வாழு. இந்திய நாட்டு வாள்கள்ல பிரபல்யமான வாழ் அந்த காலத்துல. ஒவ்வொரு நாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய பொருளுக்கு சிறப்பு இருக்குல்ல. திண்டுக்கல் பூட்டு தான், எல்லா இடத்துலயும் பூட்டு கிடைக்குது. ஆனா திண்டுக்கல் பூட்டுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. எல்லா இடத்துலயும் அல்வா கிடைக்குது. ஆனா திருநெல்வேலி அல்வாங்க, திண்டுக்கல் பலாப்பழங்கிறான், கல்லடை குறிச்சி அப்பளங்கிறான். கல்லடை குறிச்சி அப்பளம் நல்லா இருக்கும். விளங்குதா? அப்ப ஒவ்வொரு ஊருக்கு அதே மாதிரி அந்த காலத்திலேயே என்னது அல்லாஹ்வுடைய வாள்கள்லயே இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வாள். அது நல்ல பிரகாசமான வாள். என்ன முன்னே எந்திரிச்சு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்னாடையை போத்துனாங்கன்னு வருது. விளங்குதா? அந்த புகைர்
அப்ப விஃபாக்கு காபு இதை எப்படி படிக்கணும்? விஃபாக்கு புஜைரி, புஜைருக்கு நேர்படுவது. யா காபு ஓ காபே, யா காபு ஓ காபே, புஜைருக்கு நேர்படுவது. பாரு, இஃபாக்கு புஜைரி, புஜைருக்கு நேர்படுவது. யா காபு ஓ காபே, சகோதர பதம் கூறான். ஏ காபுன்னு செய்யறே, உன் சகோதரனான புஜைருக்கு நேர்படுவது. முன்கிதும் லக்க, உன்னை பாதுகாக்கும். மின தைஜீலின் தகுலுக்கத்தில், அழிவை துரிதப்படுத்துவதிலிருந்து உன்னை காப்பாற்றும். ஒரு கொல்தி சக்கர், சக்கருங்கிற நரகத்தில் நிரந்தரமாக இருப்பதிலிருந்து உன்னை காப்பாற்றும். புஜைரான எனக்கு கட்டுப்பட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டீனா என்ன செஞ்சிருவ? அழியை வெற்றி பெற்றுவப்பா. நீ புஜைருக்கான எனக்கு கட்டுப்படு என்கிற. அவர் கட்டுப்பட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். ரசூலுல்லாஹ்வே போய் மன்னிப்பு கேட்டு முதல் கேட்டேன், கை பிடிச்சி களிமா சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். முதல் கேட்டேன் காபு சஹீஹ் ஐபாவு முக்பீலத்தன் அஜிசாவு முதுபீரத்தன் லா யுஷ்தகா கீசரும் இன்ஹா வலா தூலு. படிக்கிறார், இங்கே படிக்கிறார். சரி வா, முடிஞ்சா? இங்க வந்து இஃபாக்கு இஃபாக்கு புஜைரி, புஜைருக்கு வழிபடுவது. யா காபு, இஃபாக்குனா நேர்படுன்னு அர்த்தம். இஸ்லாத்துக்கு வந்துடுறது ஆமா புஜைரி மாதிரி. இந்த மாதிரி அவருக்கு தம்பி பேரு புஜைரி. விளக்குதா? இஃபாக்கு புஜைரி, புஜைருக்கு நேர்படுவது. யா காபு காபே, காபு சுயரே, புஜைரான எனக்கு நேர்படுவது. முக்கியதுள்ளக்க, உன்னை பாதுகாத்து விடும். தாஜீரி தகுலுக்கத்தின், அழிவை துரிதப்படுத்துவதிலிருந்தும். ஒரு குழுதி பின்னா சக்கர், சக்கருங்கிற நரகத்தில் நிரந்தரமாக இருப்பதிலிருந்து உன்னை காப்பாற்றிவிடும். இங்க என்ன அர்த்தம்? இஃபாக்கு புஜைரி, இஃபாக்கு முலை முலாஃபு, புஜைருக்கு முலாஃபிலையி. யா காபுன்னு இதாக பிரிக்கப்பட்டது. பிரிக்கப்பட்டிருக்கு. பாகிதாவனால் இல்லை.